ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 6 மந்த் பேபிக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் குழந்தைக்கு வந்து மதர்ஸ் மில்க் தான் ஹெல்த், ஸோ அதை கொடுக்க பாருங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு டாக்டர் என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தையோட பீரியாடிக் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து கேழ்வரகு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கொஞ்சம் கேழ்வரகு வந்து நைட்டோ இல்லை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி மிக்ஸியில் தேவையான தண்ணி ஆட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு நல்ல நம்ம இப்போ அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் வந்து நம்ம காப்பியில் ஃபில்டர் பண்ணுவோம், அதை வச்சு ஃபில்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த கேழ்வரகு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பனங்கற்கண்டு நல்லா கொதிக்க வச்சு அதையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல்மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஸோ குழந்தை கொடுக்குறதுல ஸோ வந்து நல்லா நீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கேழ்வரகு மாவையும் அரைச்சி கேழ்வரகு மாவையும் நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்க பனங்கற்கண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கைவிடாமல் கலர் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லை வந்து அடி பிடிச்சிடும், இல்லை ஒரு மாதிரி திக்னஸ் ஆயிடும். ஸோ நம்ம வந்து கட்டிகிட்டே இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. குழந்தை கொடுக்கும்போது நல்லா லிக்விடாக தான் இது கொடுக்கணும். கட்டியாக இருந்தால் குழந்தை வந்து சாப்பிட்டு நம்ம ஃபீடிங் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த நிப்பில் வந்து வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே காய்ச்சி அந்த குழந்தைக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு எந்த ஃபுட்னாலும் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து வயிற்றுக்கு செட் ஆகுது. செட் ஆகிறதுக்கு ஒரு 2 or 3 days ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கேழ்வரகுல வந்து நல்ல கால்சியம் இருக்குது. அது குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் தான். ஆனால் எப்பவுமே இது வந்து 8 months அப்புறமா கொடுக்குறது ரொம்ப நல்லது. உங்கள் டாக்டர் ரெஃபர் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம்.